எப்படி இருந்தது இன்னைக்கு மார்னிங் செஷன்? சார் நல்லா இருந்தது சார். நிறைய நமக்கான பயிற்சி, அது அவருடைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சா எடுத்துக்கிறத விட நம்மளுடைய ஃபீல்டுக்கான ஒரு பயிற்சியா அதை எடுத்துக்கலாம். ஸோ நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். பல விஷயங்கள்ல கவனம் செதறும் போது நம்முடைய இலக்கு தவறுது. நம்முடைய மனங்கள் அதாவது காலையில எழுந்திரிச்சு நெஞ்சில கைய வச்சு நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக் பண்றோன்றத யோசித்து அதெல்லாம் சரி மனது ஒருமுகப்படுத்தும் சார். மனது ஒருமுகப்படுத்தும் போது தான் நம்மளால எதையும் பண்ண முடியும். ஸோ அதை நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு இது ரொம்ப உணர வைக்குது. ஸோ அந்த சில விஷயங்களை நான் கவன சிதறலாம் கழிச்சு கழிச்சு நான் என்ன பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேன்றதெல்லாம் நான் ஒவ்வொன்றையும் சரி செய்யும் போது தான் எனக்கான விஷயங்கள் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி மன வலிமை ரொம்ப முக்கியம் சார். யார் இருந்தாலும் இல்லாட்டியும் நான் இருப்பேன், நான் பண்ணுவேன்ற அந்த மன வலிமை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அதே மாதிரி கற்பனையான வாழ்க்கை இல்லையா, நம்ம வாழ்க்கையை நம்ம கற்பனை பண்ணணும், நம்ம எப்படி வாழணும், நம்ம பிள்ளைங்களோட எப்படி வாழணும், இப்ப இருக்கிறத பத்தி யோசிக்கிறத விட இனிமே எப்படி வாழணும்ன்ற அந்த நம்முடைய கற்பனை, அந்த வாழ்க்கை நிச்சயமா அது நமக்கு மனதனுடைய வலிமை அதுல இருக்கு அடங்கி. ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த விடாமுயற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம் சார். தொடர்ந்து நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கணும், மறந்துடும் அப்படின்றது இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம கிட்ட கேக்குறது எப்படி தொடங்குறதுன்னு தெரியல. இப்போ கொஞ்ச நாள் செய்யாம இருந்துட்டு கொஞ்ச நாள் ஃபீல்டுக்கே வராம இருந்தவங்க இப்ப எங்க தொடங்குறது, எப்படி தொடங்குறதுன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. அப்ப நம்ம தொடர்ந்து நம்ம வேலையை செஞ்சுட்டு இருந்தா அதுக்கான விஷயங்கள் வரும். அந்த விஷயத்துல நான் தொடர்ந்து வரேன். அதாவது ரிசல்ட் வருதோ இல்லையோ என்னுடைய வேலையை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறதுனால நிச்சயமா ஒரு முதிர்ச்சி எனக்கு அதன் வழியே கிடைக்குது. அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன் சார். நான் எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும், நான் பைக்ல லிஃப்ட் எடுத்தாலும் சரி, ஏன்னா டீ கடையில பார்த்தாலும் சரி, நான் வெஸ்டேஜியன், நான் வெஸ்டேஜ் பண்ணிட்டு இருக்கேன்றத சொல்றதுக்கு நான் தயங்குறதே கிடையாது. அதாவது ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிலாம் எதுவுமே நான் டைரக்டா ஐஎம் வெஸ்டேஜன். ஏன்னா வெஸ்டேஜ் இன்னும் ஒரு 5 இயர்ஸ்ல இல்ல 10 இயர்ஸ்ல வேற லெவல்ல இருக்கும்போது கம்பெனி பேரை சொல்லி செய்யாதவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நான் சரி செஞ்சுக்கின்னு அதை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்றதுனால சார். ஆக்சுவலா வெஸ்டேஜ்ன்றது ஒரு மராத்தான் ரேஸ்ன்றது அழகா புரிய வச்சார் சார். எல்லாரும் கூட்டமா சேர்றாங்க, ஆனா ஓடுறவங்க கொஞ்சம் பேர். அதே மாதிரி தான் சார், வெஸ்டேஜ்ல வரும்போது புசு புசுன்னு ஓடிடுறாங்க, தொடர்ந்து ஓடக்கூடியவங்க இல்ல. சோ அப்ப வெஸ்டேஜ் இஸ் மராத்தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா கண்டிப்பா கரெக்டா இருக்கும் சார். நல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சார். நம்முடைய பிசினஸுக்கு, நம்முடைய ஃபீல்டுக்கு, நம்முடைய களத்துக்கு உகந்த வார்த்தைகள். அவரை நான் நேர்லயே பார்த்திருக்கேன். அவருடைய நிறைய மோட்டிவேஷன் நான் நேர்ல அட்டன் பண்ணியிருக்கேன் சார். உங்களை வச்சு சார். கிரேட் கிரேட். தேங்க்யூ. குட் மார்னிங், அப்புசாமி, சேலம். குட் மார்னிங் சார். இன்னைக்கு சார் சொன்னது, சார் ஐஏஎஸ் சார் கலியமூர்த்தி சார் சொன்னது எனக்கு இது இது இரண்டாவது முறை நான் கேட்குறேன். இதை உங்க கூட்டே அனுப்பிச்சு இதை போட சொல்லாமான்னு நினைச்சேன். ஆனா நீங்களே போட்டுட்டீங்க இந்த இந்த வீடியோ. இன்னைக்கு சார் இன்னைக்கு சொன்னதுல அவர் அலெக்சாண்டர் ஒரு ஒரு நாட்டையே ஒரு ஆள்றவர், ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருந்தவர் அவர் வர சொல்லின்னு சொல்லி சொல்லி சொல்லும்போது, வாளினுடைய நீ ஜெயிச்சிருக்கலாம், நான் நூலின் எத்தனை பேர் நீங்க ஜெயிச்சு, இந்த வாள்ல எத்தனை பேர் மாண்டு போயிருக்கலாம், நான் நூல் மூலியமா கத்து கொடுத்ததுனால எத்தனையோ பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன பாயிண்ட் எனக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. தேங்க்யூ சார். கிரேட் கிரேட். அதனால இன்னைக்கு நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு பிசினஸா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, அதாவது வீண் முயற்சி என்று சொல்லுவாங்க, ரைட்டா? ஆனா
நம்ம ஜெயிச்ச பிறகு உன்னுடைய விடாமுயற்சி தான்பா, எனக்கு அப்பவே தெரியும் நீ ஜெயிச்சிருவேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் இருட்டு உலகம். ஆனா இதுல ஒளி ஏற்ற வேண்டியது நம்முடைய வேலை. நீங்க ஒளி பாய்ச்சின பிறகு அத்தனை பேருமே திரும்பி பார்ப்பாங்க. இன்னைக்கு டேவிட் சார் சொல்லும்போது சொன்னாரு, கொஞ்ச நாள் எழுந்த உடனே, அதாவது கொஞ்ச நாள் வேலை செய்யாம இருந்தவங்க எப்படி எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றது? ரொம்ப ரொம்ப ஈஸி. கன்சியூம் அண்ட் ஷேர். வெஸ்டீஜ் வியாபாரத்தை எந்த இடத்துல வேணாலும் எந்த நிமிடத்துல வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஜாயின் பண்ணி எத்தனை வருஷம் ஆகியிருந்தாலும் சரி, அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும். நம்முடைய முயற்சி, நம்முடைய பயிற்சி, நம்முடைய முடிவு. நம்முடைய எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் நான் வெற்றி பெற முடியும், நான் சாதிக்க முடியும், என்னுடைய அணியை வெற்றி பெற செய்ய முடியும் அப்படின்ற எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் அது நடக்கும். இப்ப மேடம் அடிக்கடி சொல்றாங்க, இது செகண்ட் இன்னிங்ஸ். ஆஃப்டர் சுவிட்சர்லாந்து ட்ரிப்பு என்னுடைய செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சரியா விளையாடாதவங்களும் செகண்ட் இன்னிங்ஸ்ல சரியா விளையாடலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா விளையாடினவங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இன்னும் சிறப்பா விளையாடலாம். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப ஏற்கனவே சிறப்பா விளையாடினவங்க இன்னும் சிறப்பா விளையாடுவாங்க. அப்ப அந்த அணி, அந்த கேப்டன், அந்த கேப்டனுக்கு கூட வேலை செய்யற நம்ம எல்லாருமே, அந்த கேப்டனோட விளையாடுற நம்ம எல்லாருமே சிறப்பா ஜெயிக்க முடியும். ஒரு அணி ஜெயிக்குது அப்படின்னா அதுல ஒரு சிலர் சரியா விளையாட முடியல, சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் சரியா அமையலனா கூட அந்த அணி வெற்றி பெறும்போது அந்த வெற்றியினுடைய அதனுடைய ரிசல்ட் எல்லாரையும் சேரும். அதுதான் டீம் விக்டரி. வெற்றி அணி, வெற்றி பெறக்கூடிய அணி, வெற்றி பெற வைக்கக்கூடிய அணி. சோ இந்த அணியில ஜெயிக்கலனா இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். வெற்றியை சரித்திரம் நாளை சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். அப்ப நம்ம இந்த டீம்ல இருக்கிறோம் அப்படின்னா இந்த டீம்ல உள்ள செயல்பாடுகள்ல நம்மளை கலந்துக்க வைக்கணும். இந்த டீம் லீடர், நம்ம மென்டர் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணணும். நம்ம எத்தனை பேர் அதை செய்யறோம்? ஒரு பூட் கேம்ப், ஒரு விஎல்சி, டெய்லி மார்னிங் செஷன், வாரம் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 7 மணிக்கு ஜூம்ல ராஜன் சாருடைய ட்ரைனிங், அது இல்லாம மெரினிஷா மேடத்துடைய ட்ரைனிங் டெய்லி 3:15 5:45 2 செஷன் நடக்குது. பியூட்டி கேரை பற்றி, அக்ரி கேரை பற்றி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம அருள் பிரகாஷ் சார் சூப்பரா நைட் 9 மணிக்கு ஜூம்ல கொடுக்குறாங்க. அது இல்லாம ரெகுலரா கொஸ்டின் ஆன்சர். ஸோ எல்லா வசதிகளும் இருக்கு. ராஜன் சாருடைய ட்ரைனிங், மேடமுடைய ஸ்பெஷல் ட்ரைனிங் 15 days ஒன்ஸ். அது இல்லாம நமக்கு தரக்கூடிய இப்போ இது மாதிரி மோட்டிவேட்டிங் ஸ்பீக்கர், இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும், எல்லா வயதினருக்கும் பொருந்தும், எல்லா வியாபாரிகளுக்கும் பொருந்தும், ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருந்தும். கலியமூர்த்தி சாருடைய இந்த ஸ்பீச். அப்ப நம்ம எல்லாத்தையும் கேட்கிறோம், எல்லாத்தையும் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்றோம். எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்றோம்? நம்ம படிச்சதை அப்ளை பண்ணணும், நம்ம கேட்டதை அப்ளை பண்ணணும். நாம ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவை திரும்ப யாரும் மாற்ற முடியாது, யாரும் மாற்றக்கூடாது. நான் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். இந்த டயலாக் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. அதனாலதான் இன்னைக்கு அந்த டயலாக் பேசுறவரும் ஒரு உச்சத்துல வந்து நிக்கிறாரு. அப்போ முடிவு எடுத்துட்டா நம்ம பேச்சை நம்மளே கேட்கக்கூடாது. அந்த முடிவு தான். ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்ஸ். இப்போ கலியமூர்த்தி சார் சொன்ன மாதிரி அந்த கோல் எப்படி ஃபோக்கஸ்டா இருக்கணும். இந்த மாசம் இத்தனாம் தேதி இந்த நேரம் என் வீட்டுல நான் இருப்பேன், என் காரை நான் வாங்குவேன், வெஸ்டீஜ்ல நான் இந்த உயரத்தை என்னால் அடைய முடியும் அப்படின்னு எத்தனை பேர் உங்க வீட்டுல எழுதி வச்சிருக்கீங்க? நான் இந்த டேட்ல நான் கிரவுண்ட் டைரக்டரை கம்ப்ளீட் பண்ணிடுவேன், இந்த டேட்ல என்னுடைய மந்த்லி இன்கம் 2025 மார்ச் மாதம் என்னுடைய இன்கம் 1 lakh. எத்தனை பேரால சொல்ல முடியும்? என்ன 5 மாதங்கள் இருக்கு.
இப்ப இந்த மாசம் முடிஞ்ச உடனே ஒரு 10 கோடி ரூபாய் ஆஃபர் இப்ப முடியுது. அடுத்த 10 கோடி ரூபாய் ஆஃபர் அடுத்த மாசம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது 20வது வருஷம், இந்த 20th இயர்ல கம்பெனியுடைய 20th அனிவர்சரிக்கு 20 கோடி ரூபாய் கம்பெனி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதுல 6 மாசத்துல 10 கோடி ரூபாய் ஆஃபர் முடியுது இந்த நவம்பரோட. அடுத்தது டிசம்பர்ல இருந்து அடுத்த மே மாசம் வரைக்கும் அடுத்த 6 மாசத்துக்கு இன்னொரு 10 கோடி ரூபாய் ஆஃபர் கொடுக்க போறாங்க. அப்ப இதுக்கு நம்ம டீமை நம்ம தயார் பண்ணிட்டோமா? இதுக்கு நம்ம தயார் பண்ணிட்டோமா? இதுக்கு நம்ம தயார் பண்ணி நம்ம ரெடியா இருக்கிறோமா? எந்த ஒரு மேட்ச் நடந்தாலும் அதுக்கு முந்தின நாள் பிராக்டிஸ் பண்ற ஒரு வீரர் தான் அந்த மேட்ச்ல ஜொலிக்க முடியும். அதுக்கு ஒரு சரியான உதாரணம் சச்சின் டெண்டுல்கர். எந்த மேட்ச் விளையாடிட்டே இருந்தாலும் பிராக்டிஸ் இல்லாம அவரு எந்த மேட்சுக்கும் வர்றதில்லை. அதனாலதான் இன்றைக்கு மாஸ்டர் பேட்ஸ்மேன். நம்ம நல்லா தானே விளையாடுறோம் அப்படின்னு நேரடியா போய் நிக்கிறவங்க எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க? பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். நம்ம வியாபாரத்துக்கு என்ன பிராக்டிஸ் அப்படின்னா நம்முடைய மீட்டிங் தான். ஃபர்ஸ்ட் நம்ம மீட்டிங்கை கேட்கணும், அடுத்தது நம்ம மீட்டிங் பண்ணணும். எதை கேட்டோமோ அதை நம்ம டீமுக்கு சொல்லி கொடுக்கணும், எதை கத்துக்கிட்டோமோ அதை சொல்லி கொடுக்கணும். அப்பதான் நம்ம பயிற்சி முழுமையடையும். திரும்ப திரும்ப நம்ம கேட்ட விஷயங்களை நம்ம கரெக்டா நம்ம ஃபாலோ பண்றோமோ அப்பதான் அது முழுமையடையும். எப்போ சார் எங்களுக்கு பயிற்சி கிடைக்கும்? எங்களுக்கு பயிற்சியே இல்லையே சார், நான் எப்படி சார் பயிற்சி எடுக்க முடியும்? நண்பா, இது இன்னும் ஒருத்தர் செய்ய முடியாது, நீங்க தான் செய்ய முடியும். நீங்க ஒரு 1-to-1 பேசுங்க, அது தப்பா இருக்கலாம், சரியா இருக்கலாம். அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்க, நீங்களே போட்டு கேளுங்க, உங்களை நீங்களே திருத்துங்க. அவங்க அப்ளைன் எப்படி பேசுறாங்க, நம்ம எப்படி பேசணும், அதுதான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். உங்க அப்ளைன் உங்க ஒரு 1-to-1 அன்றைக்கு கூட நம்ம சித்தார்த் சர்மா சார், அதாவது நம்ம ட்ரைனிங் ஹெட் 2 நாளைக்கு முன்னாடி சென்னை ஆபீஸ்ல ட்ரைனிங் கொடுக்கும்போது சொன்ன விஷயம் ரொம்ப அழகா சொன்னாரு. 3 1-to-1 ஹோம் மீட்டிங் உங்க டீமோட போங்க. அதுக்கப்புறம் உங்க டீமோட நீங்க போகாதீங்க, அவங்க பண்ணட்டும். 2 1-to-1 நீங்க பேசணும், 3வது 1-to-1 உங்க டவுன்லைன் பேசணும், நீங்க கூட இருக்கணும். அது அந்த இது முடிஞ்சது கரெக்ஷன் பண்ணுங்க, அப்புறம் அவங்கள தனியா விடுங்க. அதுக்கப்புறம் சரியா சார், இந்த உலகத்துல எத்தனையோ சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க, எத்தனையோ டீம் இருக்கு, எத்தனையோ பேர் பண்றாங்க. நம்ம எல்லாருமே நம்ம ஒவ்வொரு இடத்துல நம்ம பேசுறோம். நம்ம கூட நம்ம அப்ளைன் வராங்களா, நம்ம அம்மா அப்பா வராங்களா, நம்ம தானே போய் பேசுறோம். அப்ப பேசுற இடத்துல நம்ம ஒரு தவறு பண்ணா அதுல இருந்து நம்ம திருத்திக்கிறோம். அப்ப திரும்ப அடுத்த இடத்துல பேசும்போது அதுல நம்ம தெளிவா பேசுறோம். அதே மாதிரிதான் இந்த வியாபாரம், இது நமக்கான வியாபாரம். இதுல நமக்கு 1,00,000 பேர் ரெடியா இருக்காங்க நம்மகிட்ட கேட்கறதுக்கு, நம்மகிட்ட பேசுறதுக்கு 1,00,000 மக்கள் இருக்காங்க. ஆனா நம்ம எத்தனை பேரை போய் சந்திச்சோம், எத்தனை பேர்ட்ட பேசணும், எத்தனை பேர்ட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டோம்? முதல்ல பேசுற 4 பேரும் நமக்கு பயிற்சி தர்றவங்களா இருக்கட்டுமே. நம்ம பேசுனது சரியா இருக்கோ தப்பா இருக்கோ நம்ம ரெக்கார்ட் பண்ணி கேட்போம், அதை சரியா அதை மாற்றுவோம், அது சரியான பேச்சு பேசுவோம். நம்ம பேசணும்னா எல்லாரும் கேட்டுறணும்னு கட்டாயம் கிடையாது. நம்ம சொன்னவங்க எல்லாம் நம்ம கூட வெஸ்டேஜ் வியாபாரத்துல இணைஞ்சு நம்மளோட செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. இந்த உலகத்துல யாருமே இல்லையா? எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க இன்னைக்கு இந்தியாவில்? எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? நம்ம வியாபாரம் 9 நாடுகள்ல நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் எத்தனை கோடி, தமிழ்நாட்டில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? நம்ம எத்தனை பேர்ட்ட பேசியிருக்கோம் இதுவரைக்கும்? ஒரு நாளைக்கு 3 பேரு, ஒரு வருஷத்துல 1000 பேரை நம்ம சந்திக்க முடியுமா இல்லையா? 1080 பேரை நம்மளால சந்திக்க முடியும். அப்ப இது முடியுமா முடியாதா? யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 3 பேர்ட்ட நம்ம பிளான் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துல நம்ம சிறந்த ஒரு பிரசண்டரா மாறிடுவோம். ஒரு 15 நாளைக்கு ஒரு நம்ம டீம் மீட்டிங்கை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ஒரு நல்ல ஒரு டீம் லீடரா மாறிடுவோம். எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்கு. ஒவ்வொரு லெவல்ல நம்ம மாறுறது நம்ம கையில தான் இருக்கு, வேற யார் கையில இல்லை. மாற்றங்களை நமக்குள்ள கொண்டு வந்தாதான், முடிவுகளை நாம எடுத்தாதான் நாம ஜெயிக்க முடியும். நம்ம அப்ளைனை நம்பிட்டு இருந்தாலோ அப்ளைன்ட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், அப்ளைன்ட்ட நிறைய விஷயங்களை கேட்கலாம், பேசலாம். எப்பவுமே அப்ளைன் கூடவே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய வெற்றி தள்ளி போடப்படும். சரியான முடிவெடுத்து சரியா நீங்க போயிட்டீங்க, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. 90 நாள் நடக்கக்கூடிய அத்தனை ட்ரைனிங் அத்தனை மீட்டிங்லயும் நான் கலந்துக்குவேன், முடிவெடுங்க.
91வது நாள் உங்களை மாதிரி ஒரு நல்ல ட்ரெயினர், நல்ல ஸ்பீக்கர், நல்ல பிரசன்டர் இருக்கவே முடியாது. ஒரு நல்ல லீடர் இருக்கவே முடியாது. நீங்க தான் பெஸ்டா இருப்பீங்க. இன்னைக்கு இருக்கிற அத்தனை பிரசன்டரை விட நீங்க பெஸ்டா இருப்பீங்க. அது உங்களால முடியும். அப்ப அதற்கான முயற்சியையும் பயிற்சியும் எடுத்துக்க வேண்டியது நம்ம தான். அதுக்காக பேச வேண்டியது நம்ம தான். இன்னொருத்தர் வரவே முடியாது. இன்னைக்கு டேவிட் கிரிபாபு அக்ரில நல்லா சிறப்பா பண்றாரு. சப்ளிமெண்ட் நிறைய பேர் கொடுத்து நிறைய ரிசல்ட். குழந்தை இல்லாதவங்களை என்னென்னவோ எல்லாத்துக்கும் கொடுத்து நல்ல ரிசல்ட். முட்டு வலி தேடி வராங்க. அவர் டாக்டர் கிடையாது. இன்னைக்கு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு சப்ளிமெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேருக்கு சப்ளிமெண்ட்டை கொடுக்கலாம். நம்ம சப்ளிமெண்ட் எந்த விதமான பிரச்சனையும் உருவாக்காது. அக்ரி ப்ராடக்ட் யாருக்கு எல்லா இதுக்கும் அக்ரி 82 அக்ரி ஹியூமிக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். அந்த ரெண்டையும் மட்டுமே தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கக்கூடியதை கரெக்டா கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க அக்ரி கோல்டு, அக்ரி மாஸ், அக்ரி நானோடெக், அக்ரி ப்ரோடெக் இதை பற்றி தெளிவா தெரிஞ்சுக்குங்க. இதை மட்டுமே வச்சு ஒரு பெரிய விவசாய புரட்சியும் பண்ணலாம். உங்க வீட்டுல ஒரு வருமான புரட்சியையும் பண்ணலாம். பொருளாதார புரட்சி உருவாகும். உங்க அக்கௌண்ட்ல பணம் சேரும். 2025 டிசம்பர் என் அக்கௌண்ட்ல 10 கோடி ரூபாய் இருக்கணும். முடிவெடுங்க. முடியும். முடிவெடுத்தா முடியும். அந்த முடிவை எழுதி ஒட்டி பாருங்க வீட்டுல. தினம் தினம் அதற்காக நீங்க அதற்கான முயற்சியும் அதற்கான உழைப்பையும் போடுங்க. உழைப்பு இல்லாம எதுவுமே இல்லை. பயிற்சி இல்லாத முயற்சி வீண். பயிற்சி எடுத்துக்குங்க, முயற்சி பண்ணுங்க. அந்த முயற்சி தொடர் முயற்சியா இருக்கணும், விடாமுயற்சியா இருக்கணும். விஸ்வரூப வெற்றியா மாறும். எல்லாருக்குமே சிறப்பான வெற்றி வரணும். வாழ்த்துக்கள். யாராவது ஒருத்தர் ஃபீட்பேக் பேசுங்க. நம்ம செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். மணி 7 ஆயிடுச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு கலியமூர்த்தி சாரோட ஸ்பீச் அப்படிங்கிறது அது ஒரு வியாபாரத்துக்கும், நாட் ஓன்லி ஃபார் வெஸ்டீஜ், ஒரு வியாபாரத்துக்கும், ஒரு மாணவனுக்கும், ஒரு சராசரி மக்களுக்கும் தேவையான பயிற்சி. எஸ். அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த கேட்டகரியில எந்த கேட்டகரியில இருக்கிறவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலும் அவங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர், மிகப்பெரிய சாதனையாளர். அதைத்தான் சொன்னேன். அனைத்து தரப்பினருக்கும் பொருத்தமான பேச்சு இது. ஆமா. அப்போ இந்த ஃபீல்டு, அதாவது வெஸ்டீஜ் அப்படிங்கிற ஃபீல்டை எடுத்திருக்கக்கூடிய நம்ம இதுல ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? அதேதான் அவர் சொன்னதேதான். நேற்று கம்பெனில ட்ரைனர் சொன்னது அதே விஷயம். கன்சியூம் ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணாம இங்க எதுவுமே பண்ண முடியாது. அப்ப கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறமே அதை ஷேர் பண்றது எப்படி? அதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கணும்? அதுக்கு என்னென்ன பயிற்சி எடுக்கணும்? அதேதான் சார் சொல்றாங்க. அதாவது அவங்க ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்து இந்த அளவுக்கு தமிழ் மேல இவ்வளவு ஒரு பற்றும் பாசமும் வச்சு தமிழை அந்த அளவுக்கு அவரு நேசிச்சு படிச்சிருக்காரு. அவர் ஒவ்வொரு செயல்களும் குரல்களும் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள்ல எவ்வளவு பிசிறு தட்டாத வார்த்தைகள். அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு அது மேல நேசிப்பு இருந்திருக்கணும். அப்ப அந்த நேசிப்பு நம்ம வெஸ்டேஜ் மேல கொடுக்குறோமா? அது கொடுத்தோம்னா நம்மளுடைய சிறப்பு எந்த அளவுக்கு மாறும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காரு. அதை நம்ம ஃபாலோ பண்றது மூலியமா நம்ம எல்லாருமே ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர்களா மாறலாம். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ. வெஸ்டீஜில் ஜெயிக்கிறதுக்கு யாருக்கும் எந்த வயது வித்தியாசம் தேவையில்லை. இளைஞர்களும் ஜெயிக்கலாம், வயதானவர்களும் ஜெயிக்கலாம், எல்லாருமே ஜெயிக்கலாம். அதான் வெஸ்டீஜ் வியாபாரம். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி மட்டும் இருந்தா போதும். நான் இதை செய்யணுன்ற ஆசையும் செய்ய முடியும்ன்ற நம்பிக்கையும் தான் வெற்றியை தரும் வெஸ்டீஜை பொறுத்த வரைக்கும். மற்ற எல்லாத்துக்குமே, எல்லா வியாபாரத்துக்குமே தேவையானது என்ன? படிப்பு வேணும், உடல் வலிமை வேணும், அவங்களுக்கு சரியான திறமை வேணும், இது எல்லாம் வேணும். அது இல்லாம எக்ஸ்ட்ரா நாலேஜ், எக்ஸ்ட்ரா படிப்பு எல்லாம் என்னென்னவோ அதாவது ஒரே வேலையை செய்யறவங்களுக்கு கூட 6 மாசத்துக்கு ஒரு முறை, 1 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கோர்ஸ் படிக்க சொல்றாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. ஒரே கோர்ஸ் தான். உனக்கு ப்ராடக்டை யூஸ் பண்ண தெரியுமா? யூஸ் பண்ணு. உனக்கு தேவை இருக்கா? தேவை உள்ள பொருளெல்லாம் யூஸ் பண்ணு.
வெஸ்டீஜ்ல எந்தெந்த பொருள் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம குடும்பத்துல தேவையான எல்லா பொருளையும் யூஸ் பண்ணுங்க. அதை ஜஸ்ட் சரி. நீங்க என்ன யூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கு எது நல்லா இருந்ததோ அதை ஷேர் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். உண்மையை மட்டும் பேசுங்க போதும். எஸ் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நான் கவிஞன். உண்மையை மட்டும் பேசுங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் தேவையே இல்லை வெஸ்டிஜிக்கு. நீங்க எடிபிகேஷன் வெஸ்டிஜிக்கு தேவையே இல்லை. உண்மையை மட்டும் பேசுங்க. உங்க ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன செஞ்சது நீங்க கன்சியூம் பண்ணுங்க. அதை அப்படியே உங்க ஃபீலிங்கை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஓன் ஸ்டோரி. நான் இதுல இருந்து விடுபட்டுட்டேன், இந்த நோய் எனக்கு சரியாயிடுச்சு, இந்த பிரச்சனையில இருந்து சரியாயிடுச்சு, இது எனக்கு கிடைச்சிருக்கு, இதனால நான் வெஸ்டீஜ்ல இந்த நன்மை அடைஞ்சிருக்கேன், அதை மட்டும் சொல்லுங்க. உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி, உங்களுடைய ஓன் ஃபீலிங்ஸ், இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட், இதை மட்டும் பேசினா போதும். வெஸ்டீஜ்ல ஜெயிச்சிடலாம். இதுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. எஸ் 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 சார். நீங்க யூஸ் பண்ணணும், நீங்க பேசணும், அவ்வளவுதான். கன்சியூம், ஷேர், இதுதான் பேசிக். அதுக்கப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய நேம் லிஸ்ட், நீங்க எடுக்கக்கூடிய இன்விடேஷன் எல்லாம் தானாவே நடக்கும். உங்களுடைய அடி வயிற்றுல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வலிமை அதிகம். உதட்டுல இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை விட அடி வயிற்றுல இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம். காரணம் என்னன்னா அது உணர்வா வரக்கூடியது. அது மற்றவங்களை கட்டாயம் உங்க பக்கம் கொண்டு வரும். நிச்சயமா எல்லாரும் வெற்றி அடையலாம். சிறப்பா செயல்படுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். எல்லாருக்கும் வெற்றி நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ Thank you, சார். thank you. தேங்க்யூ ஸோ மச். Thank you, சூப்பர் சார். தேங்க்யூ. நாங்க